கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்றாருன்னா குசேலன் மேல அளவு கடந்த நட்பு பாசம். ஆனா அந்த குசேலன் வறுமையில் இருக்கிறார். மனைவி தூண்டி விடுறாங்க, உன்னுடைய நண்பர் தானே, கிருஷ்ணர் அவ்வளோ பெரிய செல்வந்தர் தானே, போய் கொஞ்சம் வாங்கிட்டு வாங்க, நம்ம பிள்ளைங்களாம் பசி பட்னியில சாகுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இவர் என்ன பண்றாரு, மனமே இல்லாமல் செல்வம் கேட்க அப்ப கூட அவர் போகல. அவருக்கு பிடித்த தன்னகிட்ட இருந்த அவளை அவிச்சு எடுத்துக்கிட்டு நண்பனை பார்க்க போகிறார் குசேலர். நண்பனை பார்க்க போறாரு, நண்பர்கிட்ட அவிச்சு அவளை கொடுக்குறாரு. என்னன்னு கேட்குறாரு, உன்னை பார்க்க வந்தேன்டா அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சி அவருடைய நட்பு பாராட்டிட்டு கிளம்புறாரு. அப்போ கூட எனக்கு கஷ்டம்டா, புள்ளக்குட்டி நிறையா இருக்கு, கொஞ்சம் காசு பணம் கொடுறா, பொன் பொருள் கொடுறான்னு கேட்கவே இல்லை. ஏன்னா அவர் நட்பை பாராட்ட சென்றாரே ஒழிய செல்வம் கேட்க செல்லவில்லை, கடுமையான வறுமையிலும். அதான் குசேலர். அந்த அளப்பரிய முடியாத தூய அன்பை மெச்சி எம்பெருமான் கிருஷ்ண பெருமான் அவர் வீடு வந்து சேர்றதுக்குள்ள அவர்கள் பிள்ளைகளை, மனைவியை, அந்த வீட்டை செல்வமான வீடாக மாற்றி கொடுத்தார், அள்ளி கொடுத்தார் இதனுடைய குசேலனுக்கு. குசேலனை குபேரனாக்கினார். அந்த நட்புக்காக, அந்த பாசத்திற்காக, தூய்மையான அன்பிற்காக கிருஷ்ண பரமாத்மா. உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்க வந்துவிட்டது தீபம் அகர்பத்திகள். ஒரு தெய்வீக அனுபவம்.